friends, welcome to one more rep. Muscle build பண்ணோம்னா protein வந்து ரொம்பவே முக்கியம். அதுலயும் animal protein தான் ரொம்பவே முக்கியமான ஒரு protein source னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு animal protein source அதாவது chicken, mutton, eggs இந்த மாதிரி ஒரு protein source வந்து நம்ம protein-காக எடுத்துக்கும்போது நம்மளோட பாடிக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனா வெஜிடேரியன் புரோட்டீன்ல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஒரே சோர்ஸ்ல கிடைக்காது. இந்த ரீசன்னால தான் வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்சஸ் வந்து மசில் பில்ட் பண்றதுக்கு வந்து அவ்வளோ சூட்டபிள் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா ஒரே சோர்ஸ்லேருந்து நம்ம அந்த ப்ரோட்டீனுக்கு டிபெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 4-5 வெஜிடேரியன் சோர்ஸஸை சேர்த்து நம்ம எடுத்தோம்னா நம்ம பாடிக்கு தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டீசெண்டான ஃபிசிக்கை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இருக்கும். அதனால அது ஒரு லீன் ப்ரோட்டீன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய சோர்ஸஸ் வந்து லீன் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் ப்ரோட்டீன் தவிர அந்த ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாட்டி ஃபேட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், இல்லாட்டி ஜீரோவாக இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால நம்மளுக்கு பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் தான் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஃபிசிக் பில்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெஜிடேரியன் டயட் ஒர்க் அவுட் ஆகும். இது என்னோட டாப் 5 வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸஸ். 5th வந்து நட்ஸில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அது போக ஃபேட்ஸும் இருக்குது. 30 கிராம்ஸ் சர்விங்கில் கிட்டத்தட்ட 6 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த 6 கிராம்ஸ் ப்ரோட்டீன் தவிர நட்ஸில் வந்து எசென்ஷியல் ஃபேட்ஸ் இருக்குது. அந்த ஃபேட்ஸ் வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் இந்த ஃபேட் இருக்கிறதுனால நம்ம நட்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப கண்டிப்பாக பார்த்து தான் சாப்பிடணும். ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃபேட்ஸ் நிறைய நம்ம சாப்பிட்டோன்னா இது நம்ம உடம்புல நிறைய கேலரிஸாக போய் நம்மளுக்கு வந்து ஃபேட் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நட்ஸ் சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு 30 கிராம்ஸ் ஆஃப் சர்விங், ஒரு சர்விங் இல்லாட்டி 2 சர்விங் மேக்ஸிமம் சாப்பிட்றதே வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி. ஸோ எப்பவுமே கண்ட்ரோல்டாக சாப்பிட்றத நம்ம ரொம்ப பார்த்துக்கணும். ஸோ இது தவிர காமனாக நம்ம என்னென்ன நட்ஸ் எடுத்துக்கலாம்னா கேஷ்யூ, பாதாம், வால்நட், பீனட் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. அது தவிர வால்நட்டில் வந்து ஒமேகா 3 இருக்குது. வெஜிடேரியன் சோர்ஸஸில் நிறைய ஒமேகா 3 இருக்கிற ஒரு ஃபுட்டு வந்து வால்நட். அதனால் வால்நட் சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லது. 4th வந்து லெக்யூம்ஸ். லெக்யூம்ஸ்னால் சிக் பீஸ், லென்டில்ஸ், பிளாக் சன்னா, கிட்னி பீன்ஸ் இது எல்லாமே லென்டில்ஸில் வரும். லென்டில்ஸில் வந்து 60 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், 20 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சோர்ஸஸில் நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது அதுலேருந்து வர கார்போஹைட்ரேட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்மளோட கார்போஹைட்ரேட் இன்டேக்கை வந்து மேனேஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ப்ரோட்டீன் சேர்த்திக்கிறது வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். 3rd வந்து மில்க் வந்து ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டட் ப்ரோட்டீன். இது ஏன் சொல்கிறேன்னா மில்கில் வே இருக்குது, கேசின் இருக்குது. இது ரெண்டுமே ஒரு ஹை கிரேட் ப்ரோட்டீன். நார்மலாக பார்த்தீங்கன்னா மில்கில் ஃபேட் இருக்கிறனால நார்மல் மில்க் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதில் நீங்கள் சிங்கிள் டோன் இல்லாட்டி டபுள் டோன் மில்க் எடுத்துக்கலாம். ஒரு 250 ml அதாவது ஒரு 1 கிளாஸ் டபுள் டோன் மில்கில் 8 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கும், 11 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, வெறும் 4 கிராம்ஸ் தான் ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நம்ம ஒரு நாளைக்கு 1 or 2 கிளாஸ் ஆஃப் மில்க் குடிச்சோன்னா அதுலேருந்தே நம்மளுக்கு 16 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். செகண்ட் வந்து பன்னீரில் வந்து 18 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. 100 கிராம்ஸில் 18 கிராம்ஸ் ப்ரோட்டீன்ங்கிறது ஒரு நல்ல ஒரு அளவான ப்ரோட்டீன். ஸோ 18 கிராம்ஸ் ப்ரோட்டீன், 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 20 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் 20 கிராம்ஸ் ஃபேட் இருக்கிறனால நம்ம பன்னீர் எடுக்கும்போது ஒரு சிங்கிள் சர்விங்க்கு மேலே எடுக்க வேணாம். ஏன்னா அதில் நிறைய ஃபேட்ஸ் இருக்கிறனால அதில் ஈஸியாக கேலரிஸ் ஜாஸ்தியாக நம்ம எடுத்துருவோம். ஸோ பன்னீர் எடுக்கும்போது எப்போவுமே ஞாபகம் வச்சு ஒரு 1 சர்விங் எடுக்கிறது வந்து அட்வைசபிள். ஃபர்ஸ்ட் வந்து சோயா சங்க்ஸ். ஏன் சோயா சங்க்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன்னா சோயா பீன்ஸ் வந்து இது வரைக்கும் நான் சொன்ன ப்ரோட்டீன் சோர்ஸஸ்லேயே ஜாஸ்தி ப்ரோட்டீன் வந்து சோயா பீன்ஸில் தான் இருக்குது. 50 கிராம்ஸ் சோயா பீன்ஸில் கிட்டத்தட்ட 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது, 17 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, வெறும் 1 or 2 கிராம்ஸ் தான் ஃபேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சோயா பீன்ஸ் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் வெஜிடேரியன் ப்ரோட்டீன். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சோயா பீன்ஸ் எடுக்கிறதுனால நம்ம மென்னுக்கு வந்து ஸ்பெஷலாக ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா சோயா பீன்ஸில் வந்து நிறைய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் நம்ம பாடியில் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும், அப்படி இல்லாட்டி மேன் பூப்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. பட் இதை பற்றி ரிசர்ச் ரொம்பவே கிளியராக இல்லை. அதனால எனக்கு இதை பற்றி கான்க்ரீட்டான ஒரு ரீசன் உங்களுக்கு சொல்ல முடியல. ஸோ உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் வந்து சாயிலேருந்து வரும்போது ஒரு 1 or 2 சர்விங்ஸுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 50 கிராம்ஸ் இல்லாட்டி 100 கிராம்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. எதுவுமே அளவுக்கு மீறி நம்ம சாப்பிடும் போது அதனால சில சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக வரலாம். ஸோ இது ரிசர்ச்சும் கரெக்டாக இல்லாதனால நம்ம இதை மட்டும் நம்ம ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் அளவில் வச்சுக்கிறது ரொம்பவே நான் அட்வைஸ் பண்ணுவேன். இது தவிர வெஜிடேரியன்ஸுக்கு நான் எப்படி ப்ரோட்டீன்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா 50% அவங்களோட ப்ரோட்டீன்ஸ் வந்து நேச்சுரல் ஃபுட்லேருந்து வர மாதிரியும் 50% அவங்க ப்ரோட்டீன்ஸ் வே ப்ரோட்டீன்லேருந்து வர மாதிரியும் நான் சொல்லுவேன். இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா 50% வே ப்ரோட்டீன்லேருந்து வரும்போது அதில் வந்து எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இருக்காது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம நார்மலாக ஃபுட்லேருந்து எடுக்கிற ப்ரோட்டீன் கூட கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் வரும். ஸோ நம்மளோட ஓவரால் கேலரி இன்கேஸ் நம்ம ஃபேட் லாஸ் பண்ணோம் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கேலரிக்குள்ளே எடுக்கணுமோ அவ்வளோ கேலரிக்குள்ளே நம்ம
ஃபுட்டும் ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அது தவிர சில பேர் பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ்க்கு அலர்ஜிக்காக இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே லாக்டோஸ் இன்டாலரண்ட் அப்படின்பாங்க. லாக்டோஸுங்கிறது ஒரு டைப் ஆஃப் சுகர், அது வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து டைரியா இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்டமக் டிஸ்கம்ஃபர்ட் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து வீகன் ப்ரோட்டீன் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நார்மலாக வீகன் ப்ரோட்டீன் யார் எடுப்பாங்கன்னா வீகன்ஸாக இருக்கிறவங்க, அதாவது எந்த டைப் ஆஃப் அனிமல் ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கவங்க தான் இந்த வீகன் ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீகன் ப்ரோட்டீனில் பார்த்துட்டிங்கன்னா பீ ப்ரோட்டீன், ரைஸ் ப்ரோட்டீன், ஹெம்ப் ப்ரோட்டீன் இந்த மாதிரி தனித்தனியாக கிடைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஒரு வெஜிடேரியன் சோர்ஸ் ப்ரோட்டீன் எடுக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா தான் நம்மளுக்கு அதில் இருக்க எல்லா அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு வீகன் ப்ரோட்டீன் பவுடர் வாங்குறோன்னா யூஸ்வலாக ரைஸ் ப்ரோட்டீனும் பீ ப்ரோட்டீனும் சேர்த்து வாங்கி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறனால நம்மளுக்கு எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கும். இது வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ் என்னதுன்னு கீழே என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.